ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ ஃப்ரெண்டாக நடித்து அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் போனபோது சம்பத் சார் கூட தான் நடித்தேன். திரும்பி என் பையனும் இன்றைக்கி அவரோட நடித்தது எனக்கு பெரிய சந்தோஷம். படம் பார்க்க வந்த அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து எப்படி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ அதே மாதிரி நாளைக்கு படம் பார்க்க வரவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அனலரசு மாஸ்டருக்கு கூட நடித்த பசங்க அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என் பையனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். சார் வாங்க சார், வாங்க. வாங்க வாங்க, கேளுங்க. சரியா பண்ணியிருப்பான், வேற யாராவது பண்ணியிருப்பான் எங்கள் ஆளுங்க தெரியாம தெரியல, தெரியாம மறந்துருக்கோம். அபிமாரி வேற பண்ணியிருப்பாங்க, மன்னிச்சுப்பாங்க. நானுமே படம் பார்த்து முடிச்சேன்னு கேட்டேன், மாஸ்டர் இதுல இருக்காரு, ஆனா கதைக்கு தேவைப்பட்டு சொன்னாங்க. படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, சந்தோஷம். எதுவும் கிடையாது, இல்லை சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அதை சொல்லிக் கொடுத்தோம். இவருக்கார் சொல்லிக் கொடுத்தாரு. இவர் பேச்சு ஒழுங்காக கேட்டதாலே நல்லா இருக்கும். சரியா? ரொம்ப நன்றி. வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கின்ற மகனே. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இல்லை, இந்த படத்துக்காண்டி சூர்யா வந்து நான் ஒரு 1.5 வருஷம் நான் ரெடி பண்ணேன். 1.5 வருஷம் ட்ரைனிங் பண்ணேன். ஃபைட்டுக்கு சம்மந்தமான விஷயங்களுக்கு நிறையா ட்ரை பண்ண உடம்பு இறக்க வச்சுருக்கேன், இறக்கிருக்காப்புல. ஸோ ஹார்ட் ஒர்க் பிஃபோர் ஷூட்டுக்கு முன்னாடி போட்டு அந்த ஷூட்டுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணி நிறையா ட்ரைனிங் கொடுத்து இந்த படத்தோட ஃபுல் ஃபைட்ஸை வந்து நாங்கள் முன்னாடி ரிஹர்ஸ் பண்ணிட்டோம், எடிட் பண்ணிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் ஆன் ஃப்ளோர் போனோம். ஸோ அதனால் ஆன் ஸ்பாட்டில் எங்களுக்கு கஷ்டம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணதுனால எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நாங்கள் பண்ண போகிறது எனக்கு கொஞ்சம் தெளிவாக இருந்தோம். ஸோ அதனால் ஸ்பாட்டில் எங்களுக்கு கஷ்டம் இல்லை. பட் முன்னாடியே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால் அது லீடுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ நெவர் எண்டிங் ஸ்டோரி தான். காலம் முடிவு பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். எஸ், வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேட்டரில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் July 4th ஃபீனிக்ஸ் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டரில் போய் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. எல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸு அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கணுன்னு நம்புகிறேன். அண்ட் அதான் என்னோடய கோரிக்கை. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப அலை வந்துச்சு. ப்ரெஸ் மீடியா உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக இந்த படம் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே நாங்கள் மட்டும் இல்லை, இந்த படத்தில் நிறைய யங்ஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். ஃபீனிக்ஸ் படம் ஒரு முழு நீள ஆக்ஷன் படமாக இருந்தது. சூர்யா சேதுபதி எனக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். ஒரு முதல் இன்ட்ரடக்ஷன் படத்துலேயே டான்ஸு, ஆக்ஷன், ஆக்டிங் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல இன்ட்ரொடக்ஷன் மூவியாக இருக்கும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனலரசு அவர்கள் தான் இதில் வந்து இயக்கத்தை பண்ணியிருக்காங்க. படம் முழுக்க ஸ்டண்ட்டு, அனல் பறக்குது. ஸோ ஒரு முழு நீள ஆக்ஷன் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். படம் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த டீமுக்கு எல்லாருக்குமே வெற்றி அடையிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நான் அனுக்ருதி வாஸ். இப்போ தான் நான் ஃபீனிக்ஸ் படத்தோடைய ப்ரிவ்யூ பார்த்துட்டு வந்தேன். அண்ட் ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி ஃபார் சூர்யா. அவர் வந்து இந்த படத்தில் ஒரு குட்டி விஜய் சேதுபதியாகவே இருக்கார். ஆக்ஷன், டயலாக் டெலிவரி, இமோஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் சூர்யா மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வாஸ் அ வெரி வெரி நைஸ் ஃபில்ம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிரெக்ஷன், சினிமாட்டோகிராஃபி, ஈவன் மியூசிக் எல்லாமே வந்து படத்துக்கு ரொம்ப நல்லா
நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் கம் டு த தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் அண்ட் சப்போர்ட் த ஃபில்ம் அண்ட் த என்டையர் டீம். ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் ஃபீனிக்ஸ் ஃப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு எல்லாரும் படம் ரொம்பவே நல்லா இருக்கு. கண்டிப்பாக ரொம்பவுமே எங்கேஜ் ஆயிருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டர் வந்து பாருங்கள். சூர்யாக்கும் அனில் மாஸ்டருக்கும் ஃபீனிக்ஸோட மொத்த டீமுக்கும் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பாக எல்லாரும் படம் பாருங்கள் ஜூலை 4th. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு ஃபீனிக்ஸ் அந்த படத்துக்காக வந்திருக்கேன். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஆக்சுவலி. எல்லாமே அப்படியே பட்டாசு மாதிரி டபுள்டான்னு ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே அப்படியே பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்தது. டிரெக்டரோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் மாதிரியே இல்லை. இத்தனை வருஷமாக இவர் எடுத்துக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து தெரியுது. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டன் சீன் வந்து வேற லெவலில் இருக்குது. அண்ட் மியூசிக் சொல்லவே வேணாம், சாம் சிஎஸ் சார் வந்து மிரட்டி விட்டுருக்கிறாரு. அண்ட் ஹீரோ என்ன சொல்கிறது, சேதுபதி ரத்தம்னா சும்மாவா அந்த மாதிரி இருந்தது. ஃப்யூச்சர் ஹீரோங்க சீரியஸ்லி. அந்த ஃபஸ்ட்டு ஷாட் அந்த ஐலேருந்து வருது. டிஓபி அதுக்கு மேலே கலக்கியிருக்காங்க. எனக்கு ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் சொல்கிறதுக்கு ஆக்சுவலி டைம் பார்த்தாதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக மிரட்டியிருக்காங்க. எல்லாருமே தியேட்டரில் வந்து பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். படம் பார்த்தோம். படம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஏழ்மையான வறுமையான ஒரு தாய்க்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களுக்கும் வந்து நல்லா வாழணும்னு ஆசை. ஆனால் ஒரு பெரிய பணக்காரனால, ஒரு ஆள்பலம் பணப்பலம் இருக்கவனால வந்து ஒரு ஈகோவால் ஒரு உயிரே போயிடுச்சு. அதுக்கு பழி வாங்குறது தான் கதை. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற அஜித் குமார் அவரோட மரணம் மாதிரி தான் இந்த படத்துலேயும் ஒரு கதை இருக்குது. உண்மையாலுமே ஒரு சின்ன ஈகோ எப்படி பணக்காரங்களை வந்து ஒரு வறுமையில் இருக்கிறவங்களுக்கோட உயிரை வேல்யூவே பண்ணுறது இல்லை அப்படின்றதான் கதையை எடுத்திருக்காரு. அனல் அரசு அண்ணாக்கு, இந்த படத்தோட டைரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா உண்மையை அப்படியே அந்த படம் பார்க்கும்போது உண்மையாக கையை உடைச்சு காலை உடைச்சு மிளகா பொடியெல்லாம் போட்டு அது நம்ம அந்த இடத்துல இல்லைனாலும் அந்த ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்ததே நமக்கு வந்து நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஆனால் இதை படமாக பார்க்கும்போது அந்த தம்பி பழி வாங்கும்போது எல்லாருமே கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. ஏன்னா அப்படி தப்பு பண்ணுறவங்களுக்கு அதுதான் தண்டனைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது படம். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல டெபியூட் வந்து சூர்யா கவிஞ்சது பெரிய விஷயம், சூப்பர் விஷயம். ஆனால் சூர்யா வந்து இந்த படத்தில் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே பண்ணலை, அட்டகாசம் பண்ணிட்டாரு. அதாவது சாங்கில் அட்டகாசமாக மூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஃபைட்லாம் ஒவ்வொரு பஞ்சும் அனல் அரசு கலப்பிட்டாரு. இந்த படத்தில் நினச்ச எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஒரு கேரக்டர் கூட வேஸ்ட் பண்ணலை. எல்லா கேரக்டருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் சாம் சிஎஸ் வந்து அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. ஆர்ஆர்லாம் பிரமாதமாக இருக்குது. கேமரா வேல்ராஜ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்ல கதையாகவும் இருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே போய் தியேட்டரில் பாருங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கனெக்ட் ஆகும். தேங்க்யூ. அதாவது நிறைய படத்துல தேவையில்லாம ஃபைட் வரும். ஆனா இந்த படத்துல ஃபைட் ஏன் வரல, வந்துருச்சு. குத்து இந்த மாதிரிலாம் ஒரு ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் அனல் பறக்குதுங்க. அதான் சூப்பர். ஹேட்ஸ் ஆஃப் இந்த டீமுக்கு. 2வது முறையாக பார்க்குறேன் இந்த படத்தை. பார்த்துட்டு திருப்பி பேசுகிறேன். தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஒரு படம், ஒரு மாபெரும் வெற்றி படம். எழுதி வச்சுங்க இந்த படம் ஹிட்டு. என்ன காரணம்னா, படம் பார்க்குற நீங்களும் இதையே சொல்லுவீங்க, படம் பார்க்குற அத்தனை பேர் அதையே சொல்லுவாங்க. இதை மட்டும் நான் தனியாக சொல்கிற வார்த்தை இல்லை. தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான படம். நம்ம HMV கேள்விப்பட்டிருக்கோம், இஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்னு. இது HMS, இஸ் மாஸ்டர்ஸ் ஃபில்ம், அனல் அரசு ஃபில்ம். ஒரு டைரக்டர் படம்னா 100% ஒரு டைரக்டரோட படம். ஈச் அண்ட் எவரி ஷார்ட் டைரக்டர் தெரிகிறார். ஒரு ஃப்ரேம்லேயும் டைரக்டர் இருக்கார். வேல்ராஜாரும் பிரவீனும் டைரக்டரும் சேர்ந்து ஒரு ருத்ரதாண்டம் ஆடிருக்காங்க இந்த படத்தில். ஒரு எக்ஸலண்ட்டான ஃபில்ம். தமிழ் சினிமாவுக்கு மிக பெருமையான ஒரு தருணம் இது. இந்த வருஷம் பூரா கொண்டாடப்பட போகிற படம். இந்த வருஷத்தில் அத்தனை அவார்டுகளையும் வாங்க போகிற படம். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அத்தனை பேரும், என் நண்பன் சம்பத் முதல் வரலட்சுமியிலிருந்து ஏராளம் பேர் இந்த படத்தில் பெரிய பெரிய பேர் வாங்க போகிறாங்க. தேவதர்ஷினி சான்ஸே இல்லை, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். இத்தனை எல்லாம் தாண்டி சூர்யாவோட பையன் விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா, மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ். இதுக்கு மேலே ஒரு படமே அவன் பண்ண முடியாத அளவுக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே அவ்வளோ பெரிய சாதனையை பண்ணியிருக்கான் அந்த பையன். அப்படி ஒரு உழைப்பு, மாபெரும் வெற்றி. இந்த படத்துலேருந்து ஒரு 10-15 ஹீரோஸ் இந்த படத்தில் வந்து தமிழ் சினிமா கிடைக்க போகிறாங்க. அவங்க எல்லாருமே சினிமா வந்து ஆதிக்கம் செலுத்த போகிறாங்க. ஃபீனிக்ஸ் டீம் அப்படின்னு ஒரு டீம் தமிழ் சினிமாவை இனிமேல் பெரிய ஆதிக்கம் செலுத்த போகுது. இங்கேருந்து அத்தனை பேர் வர போகிறாங்க. சாம் சேஸ்னு ஒரு பிரம்மாண்டமான மியூசிக் வந்து வெளியே வர்றாரு. அப்படி ஒரு ரீ ரெக்கார்டிங், சாங் ரெக்கார்டிங்,
நடிச்சிருக்கிற ஒரு ஆர்டிஸ்டும் ஒரு ஃப்ரேமும் ஒரு படம் பியூட்டிஃபுல். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படம். நீங்கள் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணோம். நீங்கள் தேட்டரில் படம் பார்த்து அத்தனை பேர் உங்களுக்கு தெரியும், பார்க்க போகிறவங்களுக்கு தெரியும். தேங்க்யூ த ஆடியன்ஸ். இந்த வருஷம் பூரா இந்த படத்தை நம்ம கொண்டாடுவோம். தேங்க்யூ.